ஹாய், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபை. இந்த மறுபடியும் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம கூட்டி கொடுத்தார். இந்த நாளில் கூட தேவ வார்த்தை நம்ம கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தரையாகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொன்னார். என்ன சொல்றாரு? உன் தேவனாய் இருக்கின்ற கர்த்தராகிய நான், அந்த தேவாதி தேவன் நமக்கு சொல்றாரு, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாதே. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அன்பு சகோதரனே, சகோதரியே, எதற்குறித்து நீ பயப்படுத்தி கொண்டு இருக்கிறாய்? ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு சொல்றாரு, உன் வலது கரம் நான் பிடிச்சிருக்கிறேன். சின்ன வயசுல அப்பா அம்மா நம்ம கரம் பிடிச்சி நடத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட நடக்க கற்றுக் கொடுக்குற வரையிலும் அவர் நம்ம கைப்பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கர்த்தராகிற நான் உன் வலது கை பிடித்து நான் உன்னை நடத்துவேன், நீ பயப்படாத என்றார். அப்போ நம்ம தேவன் நம்ம கை பிடிக்கும் போது நம்ம பயப்படலாமா? பயந்து கொண்டு இருக்கிறியா? என்ன நடக்க போதோ அன்னு, இல்லை அந்த வியாதி என்னை மரணத்தை கொண்டு போயிடுன்னு சொல்லி பயப்படுறாயோ? வேணாம் வேணாம். அப்பா நம்ம கை பிடிச்சிருக்கிறார், தைரியத்தோட முன்ன போகலாம். உலகத்தாருக்கு அதில் ஏதோ ஒன்று வந்துச்சு, ஏதோ ஆயிப்போச்சான்னு சொல்லிட்டு உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உன் வலது கை பிடித்து உன்னை நடத்துவேன்னு சொன்னவர் மனுஷன் அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஆகையால் அவர் நம்ம வலது காரம் பிடிக்கும்போது நம்ம ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்லை. அது மட்டும் இல்லை, 46 ஏசாயால சொல்கிறாரு, 4-5 வசனத்தை வசித்திங்கன்னா, நேர வயது மட்டும் உன்னை நான் நடத்துவேன்னு சொல்கிறார். நான் தாங்குவேன், நான் தப்பவிப்பேன், நான் சுமப்பேன் சொல்கிறார். ஆமாங்க, உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிற நான், என்னோட பிறந்த நாள் இன்றைக்கு 26ஆம் தேதி 5ஆம் மாதம். பிறந்த நாளில் நான் யோசிக்கிறேன், காலையில் ஜெபம் பண்ணும்போது யோசிக்கிறேன், ஆண்டவரே என்னை நடத்த வந்த பாதைகள் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அற்புதமாக என்னை நடத்துனீங்க. 30 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில் எல்லா பாவங்கள் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் 30 வயதில் என்னை தொட்டதுக்கப்புறம் இந்த 27 வருடம் ஆண்டவர் என்னை நடத்துகின்ற விதத்தை நான் பார்க்கும்போது, என் குடும்பத்தை நடத்துகின்ற விதத்தை பார்க்கும்போது, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்த நன்மையான ஈவுகள் பார்க்கும்போது அவருக்கு நன்றி சொல்லாமல் நான் இருக்க முடியலங்க. அவர் நம்ம வலது கை பிடித்து நம்ம நடத்துகிறார். ஆமாம், நான் கேட்க மறந்துட்டேன், ஜெபம் பண்ணிங்களா? காலையில் நினைச்சிட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிங்களா? பண்ணலைன்னா பண்ணுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். God bless you.